வணக்கம் நண்பர்களே! நான் உங்க சம்பத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டோபி தமிழா. இன்னைக்கு வீடியோல இந்த மாதிரி போட் ஃபிளாட் இல்லஸ்ட்ரேஷன் எப்படி டிரா பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா நெறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ கொஞ்சம் லெங்த்தா தான் இருக்கும். எல்லாமே டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சுன்னா, வீடியோவ ஃபுல்லாவே பாருங்க. நீங்க நம்ம சேனல்ல இப்ப தான் முதல் தடவ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இப்ப வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஸ் யூசுவல் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல்ல போயிட்டு நியூ கிளிக் பண்ணிக்கிறேன். மெஷர்மென்ட் பிக்சல்ஸ்ல வச்சுட்டு 1080 பிக்சல்ஸ், 1080 பிக்சல்ஸ் சோசியல் மீடியா போஸ்டர் மாரி பண்ணலாம். தென் கிரியேட் குடுத்துக்கிறேன். நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஸ்வாட்ச் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்வாட்சஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். நம்ம பண்ற டிசைனோட இல்லஸ்ட்ரேட்டர் ஃபைல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேக்கிரவுண்ட்ல கிளவுட் கலர் போட்டுக்கலாம். ஸோ எம் கிளிக் பண்ணி ரெக்டாங்கிள் டூல் எடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில பார்த்தீங்கன்னா விட்த் 1080 பிக்சல் அண்ட் ஹைட் 1080 பிக்சல்ஸ் குடுத்துக்கிறேன். தென் என்டர் குடுத்துக்கிறேன். அண்ட் ஐ கிளிக் பண்ணி ஐட்ராப்பர் டூல் எடுத்துட்டு, ஸோ இந்த கிளவுட் கலர பிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இத கரெக்ட்டா இந்த மாரி சென்டர்ல வச்சுக்கலாம். இப்ப அத லாக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் 2 பிரஸ் பண்ணி லாக் பண்ணிக்கிறேன். நம்ம பார்க்க போற டிசைன் வந்து ஆல்ரெடி Googleலயே அவைலபிளா தான் இருக்கு. பட் நான் அந்த இமேஜ் எடுத்து ஓனா பிராக்டிஸ் பண்ணி அத உங்களுக்கு டீச் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஷிப்போட பாட்டம் பார்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ எம் கிளிக் பண்ணி ரெக்டாங்கிள் டூல் எடுத்துட்டு, ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்ணிக்கிறேன். தென் மேல பார்த்தீங்கன்னா, இந்த பார்ல அலைன் பேனல் இருக்கும். ஸோ இத கிளிக் பண்ணி அலைன் டூ ஆர்ட்போர்ட் அப்படின்றத செட் பண்ணிட்டு, சென்டர் குடுத்துக்கிறேன். அண்ட் இதோட கலர் பார்த்தீங்கன்னா, இந்த ஆரஞ்ச் கலர் இருக்க போது. ஸோ ஐ கிளிக் பண்ணி இத பிக் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம பண்ற எல்லா ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட்ஸ்க்குமே 4 பாயிண்ட்ஸ் ஸ்ட்ரோக் குடுக்க போறோம். ஒரு சில இதுக்கு தான் எக்ஸ்ட்ரா குடுக்குற மாரி வரும். பட் மேக்ஸிமம் 4 பாயிண்ட் ஸ்ட்ரோக் தான் குடுக்க போறோம். ஸோ இப்ப அத கிளிக் பண்ணிட்டு ஸ்ட்ரோக் எல்லாமே பிளாக் கலர்ல தான் இருக்கும். ஸ்ட்ரோக்க கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் பிளாக் பிக் பண்ணிட்டு ஸ்ட்ரோக் பேனல்ல 1 இருக்கும் டிஃபால்ட்டா. ஸோ இத 4ஆ மாத்திக்கிறேன். இந்த மாரி இருக்கணும். எல்லாத்துக்குமே 4 பாயிண்ட் குடுத்துக்கோங்க. அடுத்து ஏ கிளிக் பண்ணி டைரக்ட் செலக்ஷன் டூல் எடுத்துட்டு, கீழ இருக்க நோட இப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த நோடு மட்டும் செலக்ட் ஆகும். கிளிக் பண்ணி ஷிஃப்ட்ட ஹோல்டு பண்ணி டிராக் பண்ணுங்க. ஸோ கப்பலோட ஷேப்க்கு நம்ம 2 சைடுமே டிராக் பண்ணி இந்த மாரி ஷேப் கிரியேட் பண்ணணும். அண்ட் அடுத்து லெஃப்ட்ல இருக்கிறத கிளிக் பண்ணி ஜஸ்ட் இந்த மாரி டிராக் பண்ணுங்க. ஷிஃப்ட்ட ஹோல்டு பண்ணி. இந்த சைடு லைட்டா கொஞ்சம் தூரம் டிராக் பண்ணா போதும். இந்த சைடு நெறைய தூரம் டிராக் பண்ணிக்கலாம். அண்ட் ஷிப்போட ஹைட் வந்து ரொம்ப அதிகமா இருக்க மாரி இருக்கு. ஸோ ஜஸ்ட் இந்த மாரி டிராக் பண்ணிக்கிறேன். இப்ப அகைன் ஏ கிளிக் பண்ணி டைரக்ட் செலக்ஷன் டூல் எடுத்துட்டு, ஒரு நோட மட்டும் இந்த மாரி செலக்ட் பண்ணிட்டு, கார்னர்ல பார்த்தீங்கன்னா, இந்த கார்னர் ரவுண்டட் கார்னர் ஆப்ஷன் வரும். இத கிளிக் பண்ணி லைட்டா டிராக் பண்ணுங்க. சும்மா மைல்டா டிராக் பண்ணிட்டா போதும். இந்த சைடு இப்படி முடிச்சிடலாம். பிகாஸ் இதான் ஃப்ரண்ட். அண்ட் லெஃப்ட் சைட்ல இருக்கத அதே மாரி செலக்ட் பண்ணிட்டு, கிளிக் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே டிராக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாரி இருக்கட்டும். கீழ நமக்கு பிரச்சனை இல்ல. எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்ல. நீங்க டிராக் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ லைட்டா இந்த மாரி பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம கீழ வந்து அந்த வேவ்ஸ் போடுவோம். ஸோ அதனால அது இந்த இடத்துல ஹைட் ஆயிரும். இந்த இடம் எதுவுமே விசிபிளா இருக்காது. அடுத்த ஸ்டெப் நம்ம ப்ரொசீட் பண்றதுக்கு முன்னாடி, இந்த ஸ்வாட்சஸ் எல்லாத்தையுமே நம்மளோட ஸ்வாட்சஸ் பேனல்ல ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வாட்சஸ் ஓப்பன் பண்ணிட்டு, ஸோ இத ஆட் பண்றது ரொம்ப ஈஸி தான். இந்த எல்லா ஸ்வாட்சையுமே செலக்ட் பண்ணிக்கலாம். தென் கீழ பார்த்தீங்கன்னா, ஸ்வாட்ச் குரூப்னு ஒரு ஐகான் இருக்கும். இத கிளிக் பண்ணிட்டு, இதுல இந்த இடத்துல ஷிப்ன்னு குடுத்துட்டு, ஓகே குடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா கலருமே ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல ஆட் ஆயிடும். ஸோ அடுத்து இப்ப இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்ணிக்கலாம். எம் கிளிக் பண்ணி ரெக்டாங்கிள் டூல் எடுத்துட்டு, ஜஸ்ட் இந்த மாரி ஒரு லைன் டிரா பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு ஸ்ட்ரோக் எதுவுமே தேவையில்ல. அண்ட் இதோட கலர் வந்து ஸோ இந்த எல்லோ கலர், லைட் எல்லோ கலர் பிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இத லைட்டா மேல இந்த மாரி ஏத்திக்கலாம். இந்த இடத்துலேருந்து வர மாரி வச்சுக்கலாம். இப்ப அவுட் சைட்ல 2 சைட்லயுமே கட் பண்ணணும். ஸோ 2த்தையுமே இந்த மாரி செலக்ட் பண்ணிட்டு, ஷேப் பில்டர் டூல் எடுத்துட்டு, ஆல்ட்ட ஹோல்டு பண்ணி இங்க ஒரு கிளிக்கு அண்ட் இங்க ஒரு கிளிக். ஷேப் பில்டர் டூல பத்தி டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் மேல ஐ பட்டன் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்ப கட் பண்ணதுக்கு அப்புறம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஷேப் வந்து ஸ்ட்ரோக்கோட சென்டர்ல இருந்து போகும். ஸோ இந்த மாரி வரக்கூடாது. நமக்கு உள்ளார இருந்து வரணும். அதனால நம்ம என்ன பண்ண போறோம், ஈச் அண்ட் எவ்ரி ஷேப்புக்குமே 4 பாயிண்ட் ஸ்ட்ரோக் தான் குடுக்க போறோம். அண்ட் எல்லா ஸ்ட்ரோக்குமே அவுட் சைட்ல இருக்க போது. ஸ்ட்ரோக் பேனல் ஓப்பன் பண்ணிட்டு, இதுல அலைன் ஸ்ட்ரோக்ன்னு இருக்கும் ஒரு ஆப்ஷன். இதுல பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது அலைன் ஸ்ட்ரோக் டூ சென்டர், அலைன் ஸ்ட்ரோக் டூ இன்சைட், அலைன் ஸ்ட்ரோக் டூ அவுட் சைட். இந்த அவுட் சைட கிளிக் பண்ணிக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு கரெக்ட்டா இந்த இடத்துலேருந்து வர மாரி வரும். ஸோ இந்த மாரி செட் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்ப ஷிப் மேல இருக்க அந்த கம்பி மாரி இருக்கும்ல, ஸோ அத நம்ம டிசைன் பண்ண போறோம். ரொம்ப ஈஸியாவே பண்ணலாம். அதுக்கு எம் கிளிக் பண்ணி, ரெக்டாங்கிள் டூல் எடுத்துட்டு, ஷிஃப்ட்ட ஹோல்டு பண்ணி இந்த மாரி ஒரு பாக்ஸ் டிரா பண்ணிக்கோங்க சின்னதா. அண்ட் இதற்கு ஃபில் வேணாம். ஃபில்ல கேன்சல் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா, அவுட் சைட்ல வேணாம். சென்டர்ல வச்சுக்கோங்க. ஸோ சென்டர்ல இருக்கட்டும். அப்பதான் நமக்கு அலைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த ஸ்ட்ரோக் மட்டும். இப்ப அத ஆல்ட்ட ஹோல்டு பண்ணி டூப்ளிகேட் பண்ணி, ஸோ இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இப்ப இந்த பாக்ஸோட ரைட் சைடும்,
இந்த பாக்ஸோட லெஃப்ட் சைடும் ஓவர்லாப் ஆயிருக்கணும். ஒரு டூப்ளிகேட் எடுத்துட்டு கண்ட்ரோல் Dய அகைன் அண்ட் அகைன் பிரஸ் பண்ணா நமக்கு டூப்ளிகேட் எடுத்து ரிப்பீட் ஆயிட்டே போகும். ஒரு 5 பாக்ஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. தென் இதுல ஃபர்ஸ்ட் பாக்ஸ மட்டும் கிளிக் பண்ணி டைரக்ட் செலக்ஷன் டூல் எடுத்துட்டு, இந்த ஒரு கார்னர மட்டும் இந்த மாரி செலக்ட் பண்ணிட்டு, இந்த ரவுண்டட் கார்னர் கிளிக் பண்ணி ஃபுல்லா டிராக் பண்ணிக்கோங்க. இந்த மாரி டிராக் பண்ணிட்டு, இதுல ரைட் சைட்ல ஃபினிஷிங் பண்ணணும். ஒரு லைன் டூல் எடுத்துட்டு, சென்டர்ல இருந்து ஷிஃப்ட்ட ஹோல்ட் பண்ணி ஒரு லைன் டிரா பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட எட்ஜ் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்ட்ரெய்ட்டா வரும். ஸோ, அத ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஸ்ட்ரோக் பேனல் ஓப்பன் பண்ணிட்டு, இதுல கேப் இருக்கும். கேப் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கும். பட் கேப்ன்னு இருக்கும். இதுக்கு அடுத்து ரவுண்ட் கேப் இருக்கும். இத கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு எட்ஜ் பாருங்க கரெக்ட்டா ஃபினிஷிங்கா வந்துரும். அண்ட் இத லைட்டா உள்ளார இந்த மாரி டிராக் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு ஸ்ட்ரோக் கலர் நம்ம குடுக்க போறது வந்து, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கலர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கலர் குடுத்துக்கிறேன். இதுக்கும் நம்ம ஸ்ட்ரோக் குடுக்கணும். அதாவது இதுவே ஸ்ட்ரோக்கா தான் இருக்கு. இதுக்கு நம்ம ஸ்ட்ரோக் குடுக்கணும். அத நம்மளால டிஃபால்ட்டா குடுக்க முடியாது. நார்மலா குடுத்தா அது வந்து எல்லாத்துக்குமே வரும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஜெக்ட்டுக்குமே சுத்தி ஸ்ட்ரோக் வந்துரும். பட் அந்த மாரி வேணாம். எனக்கு இப்ப நான் கிரியேட் பண்ணியிருக்கிறது எனக்கு ஒரு ஷேப்பா வந்துரணும். அதுல சுத்தி நான் ஸ்ட்ரோக் குடுக்கணும். ஸோ அந்த மாரி பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு, ஆப்ஜெக்ட்ல போயிட்டு ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஃபில் ஸ்ட்ரோக் அப்டின்னு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு ஓகே குடுத்தா, இதுக்கப்புறம் நம்மளால ஸ்ட்ரோக்லாம் இன்கிரீஸ் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே ஒரு ஷேப்பா மாறிடுச்சு பாருங்க. எல்லாமே தனித்தனி ஷேப்பா மாறிடுச்சு. இந்த ஷேப் எல்லாத்தையுமே இப்ப கம்பைன் பண்ணணும். இந்த ஸ்ட்ரோக் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேப்பா மாறிடுச்சு. இந்த ஸ்ட்ரோக் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு, பாத் ஃபைண்டர் பேனல்ல ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கும் பாருங்க. யுனைட் அப்டின்ட்டு. இத கிளிக் பண்ணோம் அப்டின்னா, எல்லாமே கம்பைன் ஆயிடும். இப்ப எல்லாமே நமக்கு ஒரே ஷேப்பா மாறிடும். இப்ப இதுக்கு ஸ்ட்ரோக் குடுங்க. இதுக்கு பிளாக் பிக் பண்ணிட்டு, பிளாக்கோட கலர் ஒரு 2 பாயிண்ட் குடுத்துக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரோக் நம்ம குடுத்துட்டோம். ஸோ இந்த மாரி செஞ்சுட்டு ஷிஃப்ட்ட ஹோல்ட் பண்ணி லைட்டா சைஸ ரெடியூஸ் பண்ணி இந்த இடத்துல ஃபிட் பண்ணிக்கலாம். கீழ கொண்டு வந்துட்டு, கண்ட்ரோல ஹோல்டு பண்ணி ஓப்பன் பிராக்கெட்ட ஒரு 2 டைம்ஸ் பிரஸ் பண்ணுங்க. ஆர் 3 ஆர் 4 டைம்ஸ் பிரஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, பின்னாடி போகும். இந்த மாரி போனதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அண்ட் இத வந்து லைட்டா டில்ட் பண்ணிக்கலாம். இந்த ரொட்டேஷன்ல லைட்டா இந்த மாரி டில்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கீழ இறக்கிக்கலாம். அண்ட் மேக் ஷூர் இதோட ஸ்ட்ரோக் ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணும்போது ஸ்ட்ரோக்க சென்டர்ல வச்சோம். ஸோ இப்ப இதோட ஸ்ட்ரோக்கும் சென்டர்ல தான் இருக்கு பாருங்க. இத நம்ம அவுட் சைட்ல மாத்திக்கலாம். ஸோ நமக்கு இது கொஞ்சம் விட்த் அதிகமா கிடைக்கும். அடுத்து வந்து ஷிப்ல மேல வர இந்த பார்ட் டிசைன் பண்ணலாம். ஸோ அதுக்கு அதே மாரி ரெக்டாங்கிள் டூல் எடுத்துட்டு, ஜஸ்ட் இந்த மாரி ஒரு ரெக்டாங்கிள் இந்த கார்னர் இருக்கு பார்த்தீங்களா? இதுவரைக்கும் ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்ணிக்கோங்க. இதோட கலர் வந்து இந்த எல்லோ கலர் தான் குடுக்க போறோம். ஸோ ஸ்வாட்சஸ் பேனல்ல அந்த எல்லோ செலக்ட் பண்ணிக்கலாம். அத ஃபில்லா மாத்திட்டு, ஸ்ட்ரோக் கலர் பிளாக் கலர் குடுத்துட்டு, ஸ்ட்ரோக் ஆஸ் யூசுவல் 4 பாயிண்ட். இப்ப கிளிக் பண்ணி டைரக்ட் செலக்ஷன் டூல் எடுத்துட்டு, இந்த ஒரு பார்ட்ட மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஷேப் வந்து இந்த மாரி வரணும். அதனால இந்த பாயிண்ட்ட கிளிக் பண்ணி ஷிஃப்ட்ட ஹோல்டு பண்ணி, ஸ்ட்ரெய்ட்டா இந்த மாரி டிராக் பண்றேன். ஸோ இந்த இடத்துல வச்சுக்கலாம். இப்ப நம்ம இங்க ஷேப்ப கிளிக் பண்ணி ஓவராலாவே லைட்டா இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இதோட கார்னர்ஸ ரவுண்டடா மாத்தணும். ஸோ கிளிக் பண்ணி டைரக்ட் செலக்ஷன் டூல் எடுத்துட்டு, ஃபர்ஸ்ட்டு இத செலக்ட் பண்ணிட்டு, லைட்டா இந்த மாரி ரவுண்டடா மாத்திக்கலாம். அண்ட் இத செலக்ட் பண்ணி இதையும் லைட்டா இந்த மாரி ரவுண்ட் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா, கீழ பிரச்சனை இல்ல. பிகாஸ் நம்ம இத பின்னாடி கொண்டு போயிருவோம். இத கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் கிளிக் பண்ணி, ஓப்பன் பிராக்கெட் 5 டைம்ஸ், 10 டைம்ஸ் பிரஸ் பண்ணுங்க. பின்னாடி போயிடும். இந்த மாரி இந்த கேட்டுக்கும் பின்னாடி போற மாரி செட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்க மேல ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்ணணும். ஸோ அதே மாரி ரெக்டாங்கிள் டூல் எடுத்துட்டு, இந்த மாரி ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்ணிக்கிறேன். இதுலயும் அதே மாரி கிளிக் பண்ணி, இந்த ஒரு கார்னர் மட்டும் செலக்ட் பண்ணி, லைட்டா இந்த மாரி பெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதையும் இந்த ஷேப்புக்கு பின்னாடி கொண்டு போய்க்கிறேன். அடுத்து இங்க மேல பார்த்தீங்கன்னா, இந்த கேட் மாரி ஸோ 2 மட்டும் வரணும். அதுக்கு நம்ம சிம்பிளா என்ன பண்ணலாம், இதே டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். ஆல்ட் ஹோல்ட் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துட்டு, இத ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரெய்ட்டா மாத்திக்கலாம். லைட்டா இந்த மாரி டில்ட் பண்ணி, ஸ்ட்ரெய்ட்டா இந்த மாரி கொண்டு வந்துருங்க. தென் ஒரு ரெக்டாங்கிள் டூல் எடுத்துட்டு, இதுல ஸ்ட்ரோக்க கேன்சல் பண்ணிருங்க. அண்ட் இந்த லாஸ்ட் இந்த 2 மட்டும் இருக்கணும். ஸோ அதனால இந்த மாரி ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்ணிக்கோ. ஜூம் பண்ணி கரெக்ட்டா இந்த இடத்துல ஃபிட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே ரெக்டாங்கிள ஆல்ட் ஹோல்ட் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி, இந்த சைட்ல ஒண்ணு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த பார்ட்டும் தேவையில்ல. அதனால இந்த சைட்லயும் கரெக்ட்டா இங்க ஃபினிஷிங் வர மாரி செட் பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு இந்த 2 பார்ட் மட்டும் தான் தேவை. இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு, ஷேப் பில்டர் டூல் எடுத்துட்டு, ஆல்ட் ஹோல்ட் பண்ணி, ஃபுல்லா இங்க டிராக் பண்ணுங்க. ஃபுல்லா கட் ஆயிடும். அதே மாரி இங்கிட்டு ஃபுல்லா டிராக் கட் ஆயிடும். ஸோ நமக்கு 2 மட்டும் நமக்கு தேவையானது கிடைச்சிருச்சு. இத ஜஸ்ட் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி அதே மாரி இங்க வச்சுட்டு, இதுக்கு பின்னாடி கொண்டு போயிரலாம். ஸோ இந்த மாரி தேவைப்படுற ஷேப்ப நீங்க வந்து இருக்க ஷேப்ல இருந்தே கிரியேட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லன்னா நீங்க புதுசா கிரியேட் பண்ணணும். அண்ட் இதுல பார்த்தீங்கன்னா, இந்த கார்னர மட்டும் ரைட்டா ரவுண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்ப கிளிக் பண்ணி டைரக்ட் செலக்ஷன் டூல் எடுத்துட்டு, இது 2த்தையும் செலக்ட் பண்ணிட்டு, இந்த கார்னர கிளிக் பண்ணி லைட்டா அந்த மாரி டிராக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா, ஓவரால் அவுட்ரு முடிச்சுட்டோம். ஸோ நீங்களும் என் கூடயே சேர்ந்து ட்ரை பண்ணி பாருங்க. டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் ரிப்ளை பண்றேன். அடுத்து இப்ப சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நங்கூரம் இந்த இடத்துல பிளேஸ் பண்றதுக்காக டிசைன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த செயின் டிரா பண்ணிக்கலாம்.
ரெக்டாங்கிள் டூல் ஹோல்டு பண்ணி எலிப்ஸ் டூல் எடுத்துக்கிறேன். ஷிஃப்ட்ட ஹோல்டு பண்ணி ஒரு எலிப்ஸ் இந்த மாரி டிரா பண்ணிக்கிறேன் சின்னதா. அண்ட் இதோட ஃபில் பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர் வச்சுக்கிறேன். தென் இதோட ஸ்ட்ரோக் வந்து 4 பாயிண்ட் வச்சுக்கிறேன். அண்ட் இதே சர்க்கிள கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் எஃப் போட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் இன் பிளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதே இது டூப்ளிகேட் இங்கே ஒண்ணு எடுத்துக்கிட்டேன். அண்ட் இதுக்கு ஸ்ட்ரோக்க கேன்சல் பண்ணிட்டு, ஃபில்ல மட்டும் ஷிஃப்ட் ஆல்ட் ஹோல்டு பண்ணி இந்த மாரி ரெடியூஸ் பண்ணி, சென்டர்ல ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட கலர ஃபுல் பிளாக்கா மாத்திக்கிறேன். ஸோ இந்த மாரி ஒண்ணு ரெடி பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு. அடுத்து அவுட்டர் சர்க்கிள் இருக்கு பார்த்தீங்களா? அத ஆல்ட்ட ஹோல்டு பண்ணி, ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ஸ்ட்ரெய்ட்டா இங்க டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். தென் இத ஷிஃப்ட்ட ஹோல்டு பண்ணி நல்லா சைஸ இன்கிரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது அடுத்த செயின். ஃபர்ஸ்ட் செயின், செகண்ட் செயின். அண்ட் இதுலயும் அதே மாரி இத கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் எஃப் போட்டு டூப்ளிகேட் பண்ணிட்டு, ஸ்ட்ரோக்க கேன்சல் பண்ணிட்டு, ஷிஃப்ட் ஆல்ட்ட ஹோல்டு பண்ணி, ஸோ இந்த மாரி சைஸ ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். தென் இப்ப என்ன பண்ண போறோம், சென்டர்ல இருக்க பேட்சையும், அவுட் சைட்ல இருக்கிற இந்த சர்க்கிளையும் செலக்ட் பண்ணிட்டு, ஷிஃப்ட்ட ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணிட்டேன். தென் ஷேப் பில்டர் டூல் எடுத்துட்டு ஆல்ட்ட ஹோல்டு பண்ணி சென்டர்ல ஒரு கிளிக் பண்றேன். பார்த்தீங்கன்னா, சென்டர்ல கட் ஆகி அந்த ஸ்ட்ரோக் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாரி தான் எனக்கு அவுட்புட் வேணும். அடுத்து இது 2யும் ஜாயின் பண்றதுக்கு ஸ்ட்ரோக் எடுத்துக்கிறேன். இங்க சென்டர்ல இருந்து ஷிஃப்ட்ட ஹோல்டு பண்ணி இந்த சென்டருக்கு ஒரு ஸ்ட்ரோக் டிரா பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட்டா இருக்கு. ஸ்ட்ரோக் பேனல கிளிக் பண்ணிட்டு, இதுல கேப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கும். ஸோ இதுக்கு செகண்ட் ஒன் ரவுண்ட் கேப். இத கிளிக் பண்ணிக்கிறேன். கேப் பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் ஆயிடுச்சு. அண்ட் இதோட வெயிட் வந்து நல்லா இன்கிரீஸ் பண்றேன். ஒரு 8 பாயிண்ட் இன்கிரீஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதையும் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல இருந்து வர மாரி பண்ணிக்கலாம். இங்க இருந்து வர மாதிரி. அண்ட் இது வந்து உள்ளார நமக்கு தெரியல பிளாக்கா இருக்கனால. அதனால உள்ளார ஒரு ஒயிட் லைன் இந்த மாரி குடுத்தா, அதுவும் நல்லா விசிபிளா தெரியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஸோ இதே ஸ்ட்ரோக்க கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் எஃப் போட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். தென் அதோட கலர வந்து ஒயிட்டா மாத்திக்கிறேன். ஒயிட்டா மாத்திட்டு இதோட சைஸ ரெடியூஸ் பண்றேன். 8 பாயிண்ட் இருக்கா, ஒரு 2 பாயிண்ட் வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 செயின் ஜாயிண்ட் ஆயிருக்க மாரி ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்கும். அடுத்து வந்து கீழ அந்த நங்கூரத்த ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ ரெக்டாங்கிள் டூல் எடுத்துட்டு, இந்த மாரி ஃப்ளாட்டா ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு ஃபில் மட்டும் இருக்கணும். நம்ம கீழ கிரியேட் பண்ண போறதுக்கு பதிலா ஃபில் கிரியேட் பண்ணிட்டு கடைசியா நம்ம ஸ்ட்ரோக் குடுத்துக்கலாம். ஃபில்ல மட்டும் வச்சு கிரியேட் பண்ணலாம். அடுத்து இந்த ரெக்டாங்கிள கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் எஃப் போட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். தென் ஹோல்டு பண்ணி 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணி, கீழ இந்த மாரி டிராக் பண்ணிக்கிறேன். இப்ப இதுல வந்து ஏ கிளிக் பண்ணி டைரக்ட் செலக்ஷன் டூல் எடுத்துட்டு, இந்த பாயிண்ட்ட செலக்ட் பண்ணிட்டு, லைட்டா ஷிஃப்ட்ட ஹோல்டு பண்ணி இந்த மாரி டிராக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு, ஷிஃப்ட்ட ஹோல்டு பண்ணி இந்த சைடு டிராக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாரி டி ஷேப்ல கிரியேட் பண்ணிக்கலாம். பட் இது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இங்க எக்ஸ்பேண்ட் ஆகி இந்த மாரி வரும். அடுத்து வந்து கீழ நங்கூரத்தோட ஃபினிஷிங் இந்த மாரி இருக்கும். ஸோ அதனால ரெக்டாங்கிள் டூல ஹோல்டு பண்ணி எலிப்ஸ் டூல் எடுத்துட்டு, ஷிஃப்ட்ட ஹோல்டு பண்ணி ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிக்கிறேன். இந்த சர்க்கிள பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இந்த இதுக்கு சென்டர்ல. ஸோ இந்த மாரி கொஞ்சம் மேல எக்ஸ்ட்ராவா ஏத்தி வச்சுக்கோங்க. நம்ம கீழ இருக்கிறத ஷேப் பில்டர் டூல் வச்சு கடைசியா ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாரி வச்சுட்டு, இந்த சர்க்கிள கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் எஃப் போட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். தென் ஷிஃப்ட்ட ஹோல்டு பண்ணி அப்பேர பிரஸ் பண்றேன். ஸோ நமக்கு இந்த 2 சர்க்கிள் ஓவர்லேப் ஆகுதுல்ல, இந்த இடம் தான் நமக்கு வேணும். அண்ட் இத கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். கீழ டிராக் பண்ணி, அடுத்த சர்க்கிளோட சைஸ லைட்டா இன்கிரீஸ் பண்ணி இந்த மாரி ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு இப்ப செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் 2மே இந்த ஓவர்லேப் ஆகுதுல, இந்த மாரி ஷேப் கிடைக்கும். ஸோ இப்ப என்ன பண்றேன், கிளிக் பண்ணி டிராக் பண்ணி ஃபுல்லா அந்த மாரி செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் ஷேப் பில்டர் டூல் எடுத்துட்டு, ஆல்ட் ஹோல்டு பண்ணி இந்த சர்க்கிள கட் பண்றேன். மேல எது தேவையில்ல இதையும் கட் பண்றேன். தென் கீழ பார்த்தீங்கன்னா, இந்த இது தேவையில்ல. ஸோ இப்ப நமக்கு தேவையான ஷேப் மட்டும் கிடைச்சிருச்சு. அண்ட் இந்த இடத்துல இந்த ஏரோ மாரி வரணும். ஸோ எலிப்ஸ் டூல ஹோல்டு பண்ணி பாலிகான் டூல் எடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்றேன். இந்த சைட்ஸ் வந்து 3 குடுத்துட்டு ஓகே குடுக்குறேன். இப்ப நமக்கு ட்ரையாங்கிள் வந்துரும். ஸோ இத ஷிஃப்ட்ட ஹோல்டு பண்ணி ரெடியூஸ் பண்ணி இந்த இடத்துல வைக்கிறேன். அதாவது கீழ இருந்து வருதுல்ல, அதுல சென்டர்ல வைக்கிற மாரி. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதே மாரி ஆல்ட்ட ஹோல்டு பண்ணி, ஸோ இந்த சைடு ஒண்ணு வச்சு. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா, இப்ப அத நம்ம ஷேப்பா கிரியேட் பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப ரீசென்ட்டா கிரியேட் பண்ண எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு, ஷேப் பில்டர் டூல் எடுத்துட்டு, தேவையில்லாத ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணலாம். ஆல்ட்ட ஹோல்டு பண்ணி கட் பண்ணிட்டேன். அடுத்து அதே மாரி இங்கேயும் ஆல்ட்ட ஹோல்டு பண்ணி கட் பண்ணிட்டேன். தென் கிளிக் பண்ணி ஜஸ்ட் உள்ளாரயே டிராக் பண்றேன் இந்த மாரி. ஸோ எல்லா ஷேப்பும் நமக்கு கம்பைன் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஒரே ஷேப்பா மாறிடும். அதே மாரி அடுத்து இங்கிட்டும். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஷேப் கிரியேட் பண்ணிட்டோம். அண்ட் இப்ப ஏ கிளிக் பண்ணி, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வேணுங்கிற அளவு சென்டர் பாயிண்ட் வேணுமா, அந்த மாரி வேணுமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆல்சோ இந்த 2 பாயிண்ட்டையுமே ஷிஃப்ட்ட ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணி, லைட்டா அந்த மாரி மேல ஏத்திக்கோங்க. ஸோ இந்த மாரி டிசைன் பண்ணிட்டு, இந்த ஷேப்ப கிளிக் பண்ணி, இதோட ஸ்ட்ரோக்க பிளாக்கா மாத்திக்கோங்க. அண்ட் பிளாக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா, அதே மாரி 4 பாயிண்ட் குடுத்துட்டு, ஸோ இப்ப இது பார்த்தீங்கன்னா ஓகே தான். பட் இந்த இடத்துல நமக்கு ஷேப் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகணும். இந்த மாரி கீழ டிராக் பண்ணிட்டு, ஏ கிளிக் பண்ணி டைரக்ட் செலக்ஷன் டூல் எடுத்துட்டு, இத மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் இந்த இடத்துல கிளிக் பண்ணி ஷிஃப்ட்ட ஹோல்டு பண்ணி மேல டிராக் பண்ணுங்க. ஸோ இந்த மாரி நங்கூரம் கிரியேட் பண்ணிட்டோம். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு, கண்ட்ரோல் ஜி போட்டு குரூப் பண்ணிக்கிறேன். தென் இத டிராக் பண்ணி கரெக்ட்டா இந்த இடத்துல ஃபிட் பண்ணிக்கிறேன்.
அடுத்து வந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறதுக்காக 2 சேஃப்டி பலூன்ஸ் ட்ரா பண்ணணும். ஸோ நம்மளோட எலிப்ஸ் டூல் எடுத்துட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். தென் இதில் ஸ்ட்ரோக்கை கேன்சல் பண்ணிவிட்டு இதே சர்க்கிளை கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் எஃப் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். தென் ஷிஃப்ட் ஆல்ட் ஹோல்டு பண்ணி சைஸ் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 ஷேப்பையும் செலக்ட் பண்ணிட்டு ஷேப் பில்டர் டூல் எடுத்துட்டு ஆல்ட் ஹோல்டு பண்ணி சென்டர் இருக்கிறத கட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு ஸ்ட்ரோக் கொடுக்கணும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துக்கிறேன். அண்ட் 4 பாயிண்ட்டுமே அவுட் சைடில் கொடுத்துக்கிறேன். தென் இந்த ஷேப்பில் 4 சைட்லேயும் ஒரு டிசைன் வர மாதிரி பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், அகைன் ரெக்டாங்கிள் டூல் எடுத்து இந்த இடத்துல டாப்பில் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இதுக்கு ஸ்ட்ரோக்கை கேன்சல் பண்ணிக்கிறேன். நம்ம உள்ளார டிசைன் கொடுக்க போகிறோம் அப்படின்னா அதை வந்து கிளிப்பிங் மாஸ்க் பண்ணணும், அப்படி இல்லைனா ஷேப் பில்டர் டூல் வச்சு கட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இதுக்கு ஸ்ட்ரோக் எப்போவுமே கொடுக்கக்கூடாது. அண்ட் இதோட கலர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பிக் பண்ணி வச்சுருந்தோம்ல ஃபர்ஸ்ட் கலர் பிக் பண்ணிட்டேன். இதனால் அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டாப்பில் நமக்கு விட்த் அதிகமாக வரணும். இப்போ ஏ கிளிக் பண்ணி டைரக்ட் செலெக்ஷன் டூல் இங்கே கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே கிளிக் பண்ணி ட்ராக். இதோட விட்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஆல்ட் ஹோல்டு பண்ணி லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ அதை 4 சைட்லையுமே டூப்ளிகேட் எடுத்து வைக்கணும். ஸோ இந்த ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு ரொட்டேட் டூல் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் சென்டரில் ஆங்கர் பாயிண்ட் வந்துடும். இதை கிளிக் பண்ணி இந்த சர்க்கிளுக்கு சென்டரில் அப்ராக்சிமேட்டாக அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ வச்சுட்டு ஆல்ட் ஹோல்டு பண்ணி ஷிஃப்ட்டையும் ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ஸ்னாப் ஆகும். ஸோ 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டியோ 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி டூப்ளிகேட் ஆகிடும். இப்போ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் பில்டர் டூல் எடுத்துகிட்டு ஆல்ட் ஹோல்டு பண்ணி ஃபஸ்ட்டு வெளியில் இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். அடுத்து இன்சைடில் இருக்குல்ல அதை கட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். தென் இதை நம்ம இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண போகிறோம். ட்ராக் பண்ணி இங்கே கரெக்டாக ஒன்று வச்சு இதே மாதிரி 2 டூப்ளிகேட் ப்ளேஸ் பண்ண போகிறோம். அதனால் சைஸை லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதே இதை ஆல்ட் ஹோல்டு பண்ணி டூப்ளிகேட் பண்ணி இங்கே ஒன்று வச்சுக்கலாம். அடுத்து இப்போ இந்த இடத்துல விண்டோ போடுறதுக்கு அகைன் ஒரு எலிப்ஸ் டூல் எடுத்துகிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ஒரு சர்க்கிள் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சின்னதாக ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ஸ்ட்ரோக்கை வந்து 4 பாயிண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தென் இதே சர்க்கிளை கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் எஃப் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். தென் ஷிஃப்ட் ஆல்ட் ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதை பின்னாடி கொண்டு போயிட்டு அதை முன்னாடி வச்சுக்கிறேன். அவுட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இதோட கலர் வந்து கீழே கொடுத்துருக்கோம்ல இந்த ஆரஞ்சு கலரே கொடுத்துக்கலாம். அண்ட் உள்ளார ஒயிட் கலரே இருக்கட்டும். இதில் மட்டும் நம்ம உள்ளார ஷேடோஸ் இப்போயே கொடுத்துடலாம். பிகாஸ் டூப்ளிகேட் பண்ணணும், அகைன் அதில் ஒரு தடவை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ரெக்டாங்கிள் டூல் எடுத்து ஜஸ்ட் இந்த மாதிரி லென்த்தியான ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இதில் ஃபில் மட்டும்தான் இருக்கணும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உள்ளார கிளிப்பிங் மாஸ்க் போடுறோமோ இல்லை கட் பண்ணுறோமோ நமக்கு ஸ்ட்ரோக் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இதோட கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கொடுத்துக்கேன், பியூர் பிளாக் கொடுத்துக்கேன். அண்ட் இதை ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி 45 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். இதே ஆல்ட் ஹோல்டு பண்ணி டூப்ளிகேட் பண்ணி இங்கே வச்சு இதோட வித்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதை டூப்ளிகேட் பண்ணி அகைன் இன்னும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் கீழே வரைக்கும். அண்ட் இதோட வித்தை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இன்சைடில் இருக்க சர்க்கிள் அண்டு இந்த 3 லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ஷேப் பில்டர் டூல் எடுத்துட்டு வெளியில் இருக்கிறத மட்டும் ஆல்ட் ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். இப்போ உள்ளார ஆட் பண்ணோம்ல 3 ரெக்டாங்கிள், அதை மட்டும் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணிட்டு உங்களோட அப்பியரன்ஸ் பேனல் இருக்கும், டிரான்ஸ்பேரன்சின்னு இருக்குது பாருங்கள். அப்பியரன்ஸ் பேனலில் ஒப்பாசிட்டி இருக்கா, இந்த ஒப்பாசிட்டியை ரெடியூஸ் பண்ணுங்கள். ஒரு 20 பாயிண்ட் ஆர் 15 பாயிண்ட் வச்சுக்கோங்க, 18 வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸில் ஷேடோஸ் இருக்க மாதிரி இருக்கும். கண்ட்ரோல் ஜி கொடுத்து குரூப் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு எலமெண்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் மூவ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதை ஆல்ட் ஹோல்டு பண்ணி ஷிஃப்ட்டையும் ஹோல்டு பண்ணி இங்கே ஒரு விண்டோ வச்சுக்கலாம். அடுத்து இந்த இடத்துல ஃப்ளாக் செய்ய போகிறோம். ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கீழே கிரவுண்டில் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு பார்ட் செய்ய போகிறோம். ஸோ இது எல்லாமே ஒயிட் கலரில் இருக்க போகுது. அதனால் ஸ்ட்ரோக் கண்டிப்பாக கொடுப்போம். ஸ்ட்ரோக் கடைசி எவ்வளோ பாயிண்ட் தேவையோ அவ்வளோ பாயிண்ட் கொடுத்து அடுத்து இதே கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் எஃப் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். தென் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இதான் வந்து போல். ஸோ இதை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வித்தை ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதே ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இப்போ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது கீ ஆப்ஜெக்டாக இருக்கும். சென்டர் லைன் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு சென்டராக இது அலைன் ஆகிடுச்சு பாரு, அவ்வளோதான். அடுத்து டாப்பில் பார்த்தீங்கன்னா எலிப்ஸ் டூல் எடுத்துகிட்டு அந்த கம்பு மேலே ஒரு இது இருக்கும்ல அந்த இது மாதிரி ஒரு எலிப்ஸ் இந்த இடத்துல போட்டுக்கலாம். அடுத்து இப்போ ஃப்ளாக் ட்ரா பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா பாலிகான் டூல் எடுத்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கிறோம். இதில் சைட்ஸ் 3 வச்சு ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இதை ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிக்கிறேன். தென் இதோட சைஸை ரெடியூஸ் பண்ணி கரெக்டாக நமக்கு இங்கேருந்து வர மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். லென்த்தை மட்டும் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ப்ளஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா பென் டூலில் ஆட் ஆங்கர் பாயிண்ட் வந்துடும். ஸோ இதை இந்த இடத்துல ஒரு ஆங்கர் பாயிண்ட் ஆட் பண்ணுறேன். அண்ட் இந்த இடத்துல ஒரு ஆங்கர் பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஏ கிளிக் பண்ணி டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு இந்த ஆங்கர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி ஜஸ்ட் இந்த மாதிரி லைட்டாக மேலே இந்த மாதிரி ரைட்டில் அண்ட் மேலே இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிங்கன்னா இங்கே கார்னர் ஆப்ஷன் வந்துடும்.
ரவுண்டட் கார்னர்ஸ். ஸோ இத கிளிக் பண்ணி டிராக் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு பாருங்க அந்த ஒரு மாரி ஒரு ஷேப் கிடைக்கும். அடுத்து அதே மாரி இங்க கிளிக் பண்ணி இதையும் மேல இந்த மாரி மூவ் பண்ணிக்கோங்க. தென் ரவுண்டட் கார்னர் ஆப்ஷன கிளிக் பண்ணி டிராக் பண்ணீங்கன்னா, ஸோ இந்த சைட்ல ஒரு ஷேப் கிடைக்கும். அடுத்து இந்த 2 பாயிண்ட்டுமே செலக்ட் பண்ணிட்டு, லைட்டா அந்த மாரி மேல தூக்கிட்டு, ஸோ மைல்டா இந்த மாரி அடுத்து இந்த ஹேண்டில்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அத மைல்டா சும்மா இந்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கர்வ் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்காது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஷேப்ப செலக்ட் பண்ணிட்டு, பென்சில் டூல ஹோல்டு பண்ணீங்க ஆர் ஷேப்பர் டூல் இருக்கு பார்த்தீங்களா, அத ஹோல்டு பண்ணீங்கன்னா, ஸ்மூத் டூல்ன்னு இருக்கும். இத எடுத்துட்டு ஜஸ்ட் இந்த மாரி இதுக்கு மேலயே டிரா பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அழகான ஸ்மூத்தான ஷேப் குடுக்கும். ஸோ இந்த மாரி நம்ம ஃபிளாக டிரா பண்ணிக்கலாம். தென் இந்த ஃபிளாக் இருக்குல்ல, அத கிளிக் பண்ணிட்டு, இதோட கலர் மட்டும் யூனிக்கா ஒரு கலர் குடுத்துக்கலாம். இந்த பர்ப்பிள் கலர் கிளிக் பண்ணிக்கலாம். மீதி எல்லாமே ஒயிட்ல இருந்தாலும் பிரச்சனை இல்ல. இப்ப மீதி எல்லா ஷேப்பையும் செலக்ட் பண்ணிட்டு, பாத் ஃபைண்டர்ல ஆட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். தென் இது பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல வந்துரும். ஸோ இத பேக் சைட்ல கொண்டு போயிருங்க. அண்ட் இது 2த்தையுமே செலக்ட் பண்ணிட்டு, இதோட ஸ்ட்ரோக்க ஆஸ் யூசுவல் பிளாக் குடுத்துக்கலாம். அண்ட் பாயிண்ட் இன்கிரீஸ் பண்ணி பாருங்க. 2 பாயிண்ட்டே கரெக்ட்டா தான் இருக்கும். ஒரு 2 பாயிண்ட் குடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாரி இந்த கலர் வச்சுட்டேன். என்னோட லோகோ கலரே வச்சுட்டு, நம்ம சேனலோட லோகோவே உள்ளார வச்சுட்டேன். ஸோ இந்த மாரி நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கலாம். இப்ப நம்ம போட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் இது ரொம்ப ஃப்ளாட்டா இருக்கும். ஸோ அதனால சின்ன சின்ன ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸ் குடுத்தா, அதுக்கப்புறம் டிஃபரன்ஸ் பாருங்க. உங்களுக்கே நல்லாருக்கும் பார்க்கறதுக்கு. ஃபர்ஸ்ட்டு கீழருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். P கிளிக் பண்ணி பென் டூல் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இங்கேருந்து அப்ராக்ஸிமேட்டா இந்த மாரி டிரா பண்ணுங்க. சும்மா இத நீங்க எப்படி வேணா டிரா பண்ணிக்கலாம். நம்ம வெளில அவுட் சைட்ல ஃபினிஷ் பண்ணிடலாம். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த மாரிலாம் ஷேடோஸ்லாம் குடுக்கும்போது ஸ்ட்ரோக் அதுக்கு இருக்கக்கூடாது. ஸோ ஸ்ட்ரோக்க கேன்சல் பண்ணிட்டு, இதையும் கீழ இருக்க பார்ட்டையும் ஷிஃப்ட்ட ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். தென் ஷேப் பில்டர் டூல் எடுத்துட்டு ஆல்ட்ட ஹோல்டு பண்ணி வெளியில கட் பண்ணிக்கலாம். அண்ட் உள்ளார இருக்கு பார்த்தீங்களா? இதோட கலர வந்து பிளாக் கலர் குடுத்துக்கலாம். அண்ட் பிளாக்கோட ஒப்பாசிட்டிய நல்லா ரெடியூஸ் பண்ணலாம். 29 வச்சுக்கிறேன். அடுத்து அகைன் இன்னொன்னு இந்த இடத்துல இதுக்கு மேல கொஞ்சம் லைட்டான ஷேடோஸ் குடுக்கணும். ஸோ அதுக்கு P கிளிக் பண்ணி பென் டூல் எடுத்துட்டு, ஸோ இந்த இடத்துலயும் அதே மாரி நீங்க எப்படியோ அப்ராக்ஸிமேட்டா டிரா பண்ணுங்க. பட் ஃபினிஷ் பண்ணும்போது 2மே ஒரே இடத்துல ஃபினிஷ் பண்ண மாரி இந்த மாரி பண்ணிக்கோங்க. இதையும் செலக்ட் பண்ணிட்டு, இதையும் அதே மாரி ஷேப் பில்டர் டூல வச்சு வெளில கட் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ஒப்பாசிட்டி நல்லாவே ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 15 பாயிண்ட் குடுத்துட்டேன். அடுத்து வந்து இதுக்கு ஷேடோஸ் குடுக்கணும். இப்போ P கிளிக் பண்ணி பென் டூல் எடுத்துட்டு, இங்க கிளிக் பண்ணி, இங்க கிளிக் பண்ணி டிராக் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரே ஒரு கர்வ் டிரா பண்ண போறோம். அவ்வளோதான். சிம்பிளான ஒரு கர்வ் டிரா பண்ணிட்டோம். இப்போ எஸ்கேப் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா, பென் டூல் கட் ஆயிரும். அண்ட் ஃபில்லா இருக்கும். இத ஸ்ட்ரோக்கா மாத்திக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரோக் சைஸ் பார்த்தீங்கன்னா, 1 பாயிண்ட் இருக்கும். 3 பாயிண்ட் வச்சுட்டு, ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும் கீழ. இத கிளிக் பண்ணிட்டு, இதில ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு பார்த்தீங்களா? இப்படி விட்த் ப்ரொஃபைல் 1 அண்ட் 2 இத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஸ்ட்ரோக் இந்த மாரி மாறிடும். அண்ட் இத அட்ஜஸ்ட் பண்ணி எங்க வைக்கணுமோ கரெக்ட்டா வச்சுருங்க. தென் இதோட ஒப்பாசிட்டிய நல்லா ரெடியூஸ் பண்ணி ஒரு 21 குடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நார்மலா இருக்கிறதுக்கும் இந்த ஸ்ட்ரோக் குடுத்தோனே, அந்த டீட்டெயில் கிடைக்கிற மாரி இருக்கு பாருங்க. அதனால இந்த மாரி சின்ன சின்ன ஸ்ட்ரோக் குடுக்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருக்கும். ஸோ இதே மாரி ஸ்ட்ரோக்க தான் இங்க குடுக்க போறோம். அண்ட் இதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எலிப்ஸ் டூல் எடுத்துட்டு ஹோல்டு பண்ணி ஒரு எலிப்ஸ் டிரா பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த சர்க்கிள கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் எஃப் போட்டு டூப்ளிகேட் பண்ணிட்டு, லைட்டா மேல மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணி கீழ உள்ளதையும் ஷிஃப்ட்ட ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணிட்டு, ஷேப் பில்டர் டூல் எடுத்துட்டு ஆல்ட்ட ஹோல்டு பண்ணி மீதி எல்லாம் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா, சிம்பிளா கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இத இப்ப கீழ லைட்டா டிராக் பண்ணி வச்சுட்டு, அண்ட் இதோட ஒப்பாசிட்டிய நல்லா ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதே ஷேடோவ ஆல்ட்ட ஹோல்டு பண்ணி டூப்ளிகேட் பண்ணி, ஸோ இதுக்கும் வச்சுக்கலாம். அடுத்து இதில மேல ஹைலைட்ஸ் குடுக்கணும். ஸோ இதே இத கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் எஃப் போட்டு டூப்ளிகேட் பண்ணிட்டு, ஷிஃப்ட் ஆல்ட்ட ஹோல்டு பண்ணி இந்த மாரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அப்படியே 180 டிகிரி ரொட்டேட் பண்ணிட்டு, மேல டிராக் பண்ணி இங்க நல்லா ஒட்டி வச்சுக்கோங்க. ஒட்டி வச்சுட்டு, ஏ கிளிக் பண்ணி டைரக்ட் செலக்ஷன் டூல் எடுத்து, ஸோ இங்க ஒரு கிளிக் பண்றேன். இங்க 2 நோட் இருக்கு. 2 நோடையும் செலக்ட் பண்ணிட்டு, இந்த மாரி கார்னர்ல டிராக் பண்ணிக்கலாம். அதே மாரி இங்கேயும். ஸோ இந்த மாரி கார்னர்ல வச்சுட்டு, இதுக்கு கலர் வந்து ஒயிட் கலர் குடுத்துறணும். பியூர் ஒயிட் கலர் குடுத்துறணும். இப்போ பார்த்தீங்கன்னா, இங்க ஹைலைட்ஸ் குடுக்குற மாரி. இப்போ பார்த்தீங்கன்னா, மேல ஹைலைட்ஸ், கீழ ஷேடோஸ். அண்ட் இந்த ஹைலைட்ஸை டூப்ளிகேட் பண்ணி இதுக்கு ஒண்ணு வச்சுக்கலாம். இங்க எப்படி ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸ் குடுத்தோமோ, அதே மாதிரி இந்த 2த்துக்குமே ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸ் இப்போ குடுத்துறலாம். ஸோ இந்த இடத்துல நான் குடுத்துட்டேன். அடுத்து இப்ப இந்த இடத்துல ஒரு ஷேடோஸ் குடுத்து, அதே மாரி ரெக்டாங்கிள் டூல் எடுத்து, இதோட ஒப்பாசிட்டிய ரெடியூஸ் பண்ணிக்கலாம். தென் ஃபைனலா நம்ம இதுக்கு கூட ஷேடோஸ் குடுக்கலாம். ஸோ P கிளிக் பண்ணி பென் டூல் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ஸ்ட்ரெய்ட்டா ஒரு லைன் டிரா பண்ணிக்கிறேன். இந்த மாரி ஒயிட் கலர்ல பேட்ச் கிரியேட் பண்ணிட்டு, ஷிஃப்ட்ட ஹோல்டு பண்ணி கீழ இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் ஷேப் பில்டர் டூல் எடுத்துட்டு ஆல்ட்ட ஹோல்டு பண்ணி மேல இருக்கிறத கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா, அண்ட் இதோட ஒப்பாசிட்டிய நல்லா ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த இடத்துல எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. இத எப்படி கட் பண்றதுன்னா,
கிளிக் பண்ணி ரெக்டாங்கிள் டூல் எடுத்து டெம்பரரியா ஒரு ரெக்டாங்கிள் இந்த மாரி டிரா பண்ணுங்க. ஸ்ட்ரோக்க கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெக்டாங்கிளையும், இந்த ஷேப்பையும் செலக்ட் பண்ணிட்டு, அதே மாரி ஷேப் பில்டர் டூல் எடுத்துட்டு கட் பண்ணிருங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. பார்த்தீங்கன்னா, இதோட இந்த ஹைலைட்ஸ் ஃபினிஷ் ஆயிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸும் இப்போ குடுத்தாச்சு. கீழ இப்ப வாட்டர் ஸ்பிளாஷ் ஆகும்ல, அது டிரா பண்ணலாம். ஸோ இதில நான் சொல்றத நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு கீழ வரம்போது, வாட்டர் ஸ்பிளாஷ் வந்து இந்த மாரி இருக்கும். இந்த இடத்துல. அதாவது மூவ் ஆயிட்டு இருக்கு போட் அந்த மாரி நெனச்சுக்கோங்க. ஸோ இந்த மாரி டிரா பண்ணிட்டு, அண்ட் மேல வரும்போது இந்த சைடு இப்டி, இப்டி டிரா பண்ணணும். இதுக்கு நம்ம பென் டூல் வச்சு டிரா பண்ணலாம். பட் பென் டூல் வச்சு டிரா பண்ணி டைம் எடுத்து ரொம்ப லேட் ஆகும். அதனால நம்ம பென்சில் டூல் எடுத்துட்டு அப்ராக்ஸிமேட்டா சும்மா வரைஞ்சுக்கலாம். இப்ப நான் இங்கேருந்து டிரா பண்றேன். ஜஸ்ட் கீழ கிளிக் பண்ணிட்டு, இந்த சைடு இப்டி இருக்க மாரி வரணும். அண்ட் இதில கரெக்ட்டா ஃபினிஷ் பண்ணிருங்க. பண்ணிட்டு இங்கேருந்து இப்டி எடுத்து, இதில இந்த சைடு ஸ்பிளாஷ் இப்டி அடிக்கிற மாதிரி. பண்ணிட்டு இங்க ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாரி அப்ராக்ஸிமேட்டா பண்ணீங்கனாலே போதும். அண்ட் இதோட கலர பியூர் ஒயிட்டா மாத்திக்கலாம். அண்ட் இப்ப விட்டு போன இடத்துல இந்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து அகைன் பென்சில் டூல் எடுத்துட்டு, சும்மா அந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் அங்கங்க தெறிக்கும்ல, ஸோ அது மாரி சும்மா சின்ன சின்னதா அந்த இடத்துல டிரா பண்ணிக்கோங்க. இப்ப டிரா பண்ணது பார்த்தீங்கன்னா, எதுவுமே நமக்கு தெரியல. ஸோ அத எப்படி செலக்ட் பண்றதுன்னா, ஒரு இத செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் செலக்ட்ல போயிட்டு, சேம்ல போயிட்டு, ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் கலர் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு இது எந்தெந்த ஃபில் ஸ்ட்ரோக் இது மாரி இருக்கோ, அது மட்டும் செலக்ட் ஆகும். ஸோ இப்ப இது எதுவுமே ஸ்ட்ரோக்கும் இல்ல, ஃபில்லும் இல்ல. அது மட்டும் செலக்ட் ஆயிடுச்சு. அண்ட் இதில இப்ப ஒயிட்ட ஃபில் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அண்ட் கீழ பார்த்தீங்கன்னா, ஷார்ப்பா இருக்கு. ஸோ இத கிளிக் பண்ணிட்டு, ஸ்மூத் டூல் எடுத்துக்கலாம் அகைன். ஸோ இந்த மாரி ஸ்மூத் பண்ணி விட்டுருங்க எல்லாத்தையுமே. ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்து இப்ப அகைன் பென்சில் டூல் எடுத்துட்டு, இப்ப தான் நம்ம வாட்டரே டிரா பண்ண போறோம். ஸோ இங்க கிளிக் பண்ணி, ஜஸ்ட் இந்த மாரி ஒரு வேவ்ஸ் மாரியே போட்டுட்டே போங்க. அவ்வளோதான். தென் இத ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிருங்க. இப்ப இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வச்சிருக்க இந்த ப்ளூ கலர செலக்ட் பண்ணிக்கலாம். தென் இத ஃபுல்லா பின்னாடி கொண்டு போய் அண்ட் இத கூட நம்ம இந்த பின்னாடி இருக்க பேக்கிரவுண்டுக்கு ஏத்த மாரி ஷேப் பில்டர் டூல வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா, இப்ப ஃபினிஷிங் வந்துருச்சு பாருங்க. ஃபைனலா அந்த ஐலேண்ட் மட்டும் பண்ண போறோம். கிளிக் பண்ணி பென் டூல் எடுத்துட்டு, ஜஸ்ட் இங்க இருந்து இந்த மாரி ஒரு கர்வ் டிரா பண்ணிக்கோங்க. அண்ட் இத வாட்டருக்குள்ளாரயே ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இதோட கலர் பார்த்தீங்கன்னா, அந்த சாண்ட் கலர் பிக் பண்ணிட்டு, இத ஃபுல்லா பின்னாடி கொண்டு போகும். இந்த மாரி வச்சுருங்க. பட் இதே கலர் குடுத்தா நல்லா இல்ல. கொஞ்சம் இதில வரப்போற அந்த ட்ரீ எப்படி டிரா பண்றதுன்னா, எலிப்ஸ் டூல் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இந்த மாரி வெர்டிகலா எலிப்ஸ் டிரா பண்ணிக்கோங்க. இப்ப பென் டூல் இருக்குல்ல, பென் டூல ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா, ஆங்கர் பாயிண்ட் டூல்னு இருக்கும். இத கிளிக் பண்ணிட்டு, ஆல்ட்ட ஹோல்டு பண்ணி, டாப்ல இருக்க இத கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல அந்த கர்வ்னஸே போயிடும். இந்த மாரி ஷார்ப் ஆயிடும். ஸோ இதோட கலர் இந்த கிரீன் கலர் குடுத்துக்கலாம். அண்ட் இத இப்ப டூப்ளிகேட் எடுக்கணும். ஸோ இத சைஸ லைட்டா இந்த மாரி இன்கிரீஸ் பண்ணிட்டு, இந்த ஷேப்ப கிளிக் பண்ணி ரொட்டேட் டூல் எடுத்துட்டு, சென்டர்ல இருக்க அந்த ஆங்கர் பாயிண்ட்ட கீழ இந்த மாரி வச்சுக்கலாம். ஃபுல்லா கீழ வைக்காம இந்த மாரி கூட நீங்க வச்சுக்கலாம். தென் ஆல்ட்ட ஹோல்டு பண்ணி இந்த மாரி ஒண்ணு டிராக் பண்ணிக்கலாம். அண்ட் இப்ப கண்ட்ரோல் டிய அகைன் அண்ட் அகைன் பிரஸ் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ஒரு 5, 6 காப்பீஸ் எடுத்துரும். ஸோ இப்ப இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு, ஷேப் பில்டர் டூல் எடுத்துட்டு, ஃபுல்லாவே இந்த மாரி செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். லீவ்ஸ் செட் பண்ணிட்டோம். அடுத்து கீழ அந்த ட்ரீ டிரா பண்ணணும். கிளிக் பண்ணி பென் டூல் எடுத்துட்டு, இங்க சென்டர்ல இருந்து ஜஸ்ட் இந்த மாரி லைட்டா ஒரு கர்வ் டிரா பண்ணிக்கணும். அண்ட் ஆல்ட்ட ஹோல்டு பண்ணி இத கட் பண்ணிட்டு, கீழ இந்த மாரி ஃபினிஷ் பண்ணி, இங்க இருந்து அதே மாரி ஒரு கர்வ ஃபினிஷ் பண்ணிக்கணும். கர்வ. இந்த மாரி அன்ஈவனா இருந்தாலும் பரவால்ல. ஸோ இந்த மாரி ஒண்ணு டிரா பண்ணிக்கோங்க. கீழ வந்து இப்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஈவனா இருக்க மாரி. ஸோ இந்த மாரி டிரா பண்ணிட்டு, இத வந்து ஷிப்புக்கு பின்னாடி தான் கொண்டு போறோம். ஸோ இந்த இடத்துல மைல்டா ட்ரீ விசிபிளா தெரியிற மாரி வச்சுட்டோம். அடுத்து ஃபைனலா கிளவுட் மட்டும் டிரா பண்ணிக்கலாம். பென்சில் டூல் எடுத்துட்டு, சும்மா இந்த மாரி டிரா பண்ணுங்க. ஸ்மூத் டூல் எடுத்துட்டு, சும்மா இது மேலயே டிரா பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்மூத் ஆயிடும். அண்ட் இதோட கலர பியூர் ஒயிட் குடுத்துக்கலாம். ஸோ இங்க ஒண்ணு செட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்ட் ஹோல்டு பண்ணி டூப்ளிகேட் பண்ணிட்டு, ஹோல்டு பண்ணி ரெடியூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவரைக்கும் நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்திருந்தீங்கன்னா, மறக்காம கமெண்ட்ல கம்ப்ளீட்டட்ன்னு மட்டும் கமெண்ட் பண்ணிருங்க. அவ்வளோதான் கைஸ், நம்மளோட ஒர்க்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க நெறைய விஷயம் கத்துக்கலாம் இல்லஸ்ட்ரேட்டர்ல. இத நீங்க ட்ரை பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க எந்த இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் எப்படி அத பண்றதுன்னு. இதே மாரி நம்ம சேனல்ல நெறைய இல்லஸ்ட்ரேட்டர் டியூட்டோரியல்ஸ் போட்டுருக்கோம். நீங்க ரொம்ப பிகினரா இருந்தீங்க அப்படின்னா, பிகினர் கிளாஸஸும் போட்டுருக்கோம். ஸோ எல்லாமே செக் பண்ணி பாருங்க. நான் எண்ட் கார்ட்ல குடுத்துர்றேன். அடுத்த வீடியோல வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கன்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.